வெல்கம் டு அர்ஜமா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ஒரு புள்ளி வச்சு ஒரு டயக்ராம் டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை வந்து 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னும் சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கோடு போட்டுட்டு அது ஒரு புள்ளி வச்சு அதுலேருந்து டயக்ராம் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து தேவையானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல், ஒரு பென்சில் வந்து நீங்கள் வந்து ஹெச்பி பென்சில் இல்லைன்னா 2B பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு ஒரு ஹரிசாண்டலாக ஒரு லைன் போடுங்க. லைன் போட்டுட்டு அதில் சென்டராக ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அதுலேருந்து நிறைய லைன்ஸ் போட்டு அதிலேருந்து நம்ம டயக்ராம்ஸ் டெவலப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த கோடு போட்டுட்டு புள்ளி வச்சுடுங்க. இது வந்து நம்ம டெக்னிக்கலாக சொன்னோம்னா 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய இருக்குது. 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட் அப்படின்னு இருக்குது. இது வந்து எதுக்கு உபயோகமாக இருக்கும்னா ஆர்கிடெக்சர் ட்ரா பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட்டா எக்ஸாமுக்கும் இது வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் வரும். வாங்க இன்றைக்கி வந்து எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அரண்மனை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புள்ளியில் போய் கடைசியாக முடியும் பாருங்கள், அந்த மாதிரி டயக்ராம் தான் இது. இதை வச்சு இன்றைக்கி நாமளும் வந்து ஒரு டயக்ராம் டெவலப் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இதிலேருந்து 2 லைன் கிராஸாக போட்டு ஒரு ட்ரெயின் வர மாதிரி போடலாம். அதாவது இந்த அந்த புள்ளி தான் வந்து வேனிஷிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தெரியாது, அது வேனிஷிங் பாயிண்ட். இதுலேருந்து வந்து நம்ம ட்ரெயின் மாதிரி ட்ரா பண்ணுறோம். இது வந்து என்ஜின். அப்புறமா வந்து நம்ம வந்து அதை கம்பார்ட்மெண்ட்டாக வந்து லைன்ஸ் போட்டு அதை வந்து பிரிச்சுடுவோம். இது வந்து முன்னாடி வந்து என்ஜினில் இருக்கிறது. இது வந்து ட்ராக் வரைகிறோம். அடுத்து வந்து இப்போது கம்பார்ட்மெண்ட்ஸை எப்படி பிரிப்போம்னா வந்து ஷேட் பண்ணி தான் பிரிப்போம். இப்போ வந்து இதில் வந்து டீட்டெயில்ஸும் நம்ம இப்போ வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதில் வந்து இப்படி வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுறோம். அடுத்து வந்து முன்னாடி என்ஜினில் வந்து என்ஜின் டிரைவர் உட்காந்துருப்பார். ஸோ அதையும் ட்ரா பண்ணுறோம். முன்னாடி என்ஜினையும் வந்து நம்ம ஷேட் பண்ணி தனியாக காமிச்சிடுறோம். அடுத்து வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து இந்த ட்ரெயின் வந்து வர மாதிரி வரைஞ்சிட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் வந்து சரௌண்டிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா லேம்ப் போஸ்ட் இருக்கும், மைல் ஸ்டோன் இருக்கும், ஸ்டோன் பெஞ்ச் இருக்கும், அப்புறம் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே ட்ரா பண்ணுறோம். அது எல்லாமே இந்த ஒரே ஒரு பாயிண்ட்லேருந்து தான் வரைகிறோம். ஸோ இப்போ வந்து லேம்ப் போஸ்ட் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அதுக்கும் அந்த புள்ளியிலேருந்தே ஒரு கோடு போட்டு அதுலேருந்து தான் லேம்ப் போஸ்ட் ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஐடியாக்காக நான் வரைஞ்சிருக்கேன். இதுக்கு வந்து தனியாக வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து தனியாக இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக டுட்டோரியலாக போடுறேன். இப்போ வந்து நம்ம லேம்ப் போஸ்ட் ட்ரா பண்ணுறோம். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு புள்ளியிலேருந்து ஒரு லைன் போட்டு தான் நம்ம வந்து இதை ட்ரா பண்ணுறோம். ஸோ அந்த புள்ளி தான் வந்து இம்பார்ட்டண்ட். இதுதான் வந்து நம்ம 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேயே நம்ம வந்து ஸ்ட்ரீட்ஸ் வரையலாம், ஒரு ரூம் வரையலாம், எல்லாமே வந்து வரையலாம். நம்ம அதை அடுத்தடுத்த டுட்டோரியலில் பார்க்கலாம். இப்போ வந்து மூணு லேம்ப் போஸ்ட் வந்து வரிசையாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். நம்ம வந்து மைல் ஸ்டோன் வரைகிறோம். அந்த எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னுலாம் எழுதியிருக்கோம் இல்லையா, அது இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன ட்ரா பண்ணுறோன்னா பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே ஆஃபீஸ், அதெல்லாம் வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ணுறோம். அங்கே அந்த ட்ராயிங்க்கும் வந்து நம்ம அந்த ஒரு புள்ளியை தான் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்து ட்ரா பண்ணுறோம். இப்போ வந்து இது ட்ரா பண்ணிட்டோம். இது முன்னாடி வந்து என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கிறத ட்ரா பண்ணுறோம் நம்ம இப்போது. அதுக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங்கும் ட்ரா பண்ணுறோம். இந்த பில்டிங்க்கெல்லாம் வந்து நம்ம ஷேடிங் கொடுத்து தான் டிஃபர் பண்ண முடியும். முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு ஃபஸ்ட்டு வரைஞ்சது வந்து ஒரு ஓட்டு வீடு மாதிரியும் இப்போ வந்து ஒரு பில்டிங் மாதிரியும் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ அதை வந்து ஷேட் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னா அங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி வரைகிறோம்.
இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தோம்னா நம்ம வந்து உட்கார்றதுக்காக ஸ்டோன் பெஞ்செலாம் இருக்கும் இல்லையா, அது வரைகிறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு புள்ளியிலேருந்து தான் நம்ம வரைகிறோம். ஸோ அந்த ஒரு புள்ளி தான் இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து ரயில்வே ட்ராக்கெல்லாம் வரைகிறோம், அங்கே கொஞ்சம் கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுவும் ட்ரா பண்ணுறோம். அடுத்து மெயினாக இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து நிழல் விழும் பாருங்கள். ஸோ இந்த டைரெக்ஷன்லேருந்து நம்மளுக்கு வெயில் பட்டுதுன்னா வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் எல்லா நிழலும் விழும். ஸோ அதையும் வந்து நம்ம இதில் வந்து ட்ரா பண்ணிடுறோம். இப்போ ட்ரெயினோட நிழல் விழுறது ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து வந்து லேம்ப் போஸ்ட்டோட நிழலும் வந்து அங்கே வந்து லெஃப்ட் சைடில் விழுது. ஸோ அதையும் வந்து ட்ரா பண்ணிடுறோம். இப்போ வந்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப எம்டியாக இருக்குது. ஸோ வந்து நம்ம அங்கே வந்து மரம்லாம் நிறைய இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணுறோம். மரத்துக்கு ஆல்சோ அந்த ஒரே ஒரு புள்ளியிலேருந்து ஒரு கோடு போட்டு அதிலிருந்து தான் வந்து நம்ம இந்த மரமும் வரைஞ்சிருக்கோம். அதோட நிழலும் வந்து லெஃப்ட் சைடில் விழற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். இன்னும் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வந்து எம்டியாக இருக்கிற பிளேசஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இது வந்து தூரத்தில் தெரிகிற மலை மாதிரி இது, அதுக்கும் வந்து நம்ம ஷேட் பண்ணிவிட்டு மேலே மேகம் இருக்கிற மாதிரிலாம் வரைஞ்சிக்கலாம். அப்புறம் பறவை பறக்கிற மாதிரி அதெல்லாம் கூட வரைஞ்சிக்கலாம். அதெல்லாம் வந்து வேறு. இப்போ இது தான் வந்து நம்ம ட்ரா பண்ணது. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.